ஹாய் ஆல், வெல்கம் டு ஷென்பா நிவாஸ். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சோயா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சோயா சங்க்ஸ் இல்லைனா மீல் மேக்கர்னு சொல்லுவாங்க. இதை வச்சு நிறைய ரெசிபிஸ் பண்ண முடியும். நான் இன்றைக்கி இதை வச்சு ஒரு கிரேவி செய்ய போகிறேன். சப்பாத்திக்கு சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கூடவே பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு நான் சோயா சங்க் எடுத்திருக்கேன். அதை நான் சுடு தண்ணியில் போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கிறேன். இதை வந்து ஒன் பாட் ரெசிப்பியாக ரொம்ப ஈஸியாக குக்கர்லேயே செஞ்சுக்கலாம். நான் வந்து வதக்கிறதுக்காக வேறு ஒரு பேன் எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு ஹோல் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். பட்டை, லவங்கம், ஏலக்காய், ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் மிளகு, சோம்பும் சேர்த்துக்கலாம். என்கிட்ட சோம்பு இல்லை, சோம்பு பவுடராக நான் சேர்த்துக்க போகிறேன் கடைசியாக. அதுக்கப்புறம் இதெல்லாம் வறுத்துட்டு நறுக்கி வச்சுருந்த வெங்காயம், 2 வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா பெரிய பெரிய பீசஸாக நறுக்கி வச்சுருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதில் நான் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், கலருக்காக கொஞ்சம் காஷ்மீரி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் மல்லித்தூள் 2 ஸ்பூன், ஒரு ஸ்பூன் கரம் மசாலா. நீங்கள் இப்போ ஆட் பண்ணாலும் சரி, இல்லை கடைசியாக கொதிக்கும் போது ஆட் பண்ணாலும் சரி. கரம் மசாலா இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒன்று சேர நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதக்கி விட்டு ஓரளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு வர வரைக்கும் வதக்கிட்டு அது கூடவே கொஞ்சம் துருவின தேங்காய் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/2 கப் இருக்கும், துருவின தேங்காய் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் நல்லா சேர்த்து வதக்கிட்டு கொஞ்சம் நேரம் நல்லா ஆற வச்சுருங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைக்க போகிறோம். ஆற வச்சு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஊற வச்சுருந்தோம் இல்லையா மீல் மேக்கர், இது நல்லா ஊறிருக்கு. அதை நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. அந்த தண்ணியெலாம் இல்லாமல் நல்லா பிழிஞ்சு வேற ஒரு பவுலில் மாற்றி எடுத்துக்கோங்க. நல்லா சாஃப்டாக இப்போவே ஓரளவுக்கு வெந்திருக்கும். நல்லா ஒரு ஹாட் வாட்டர் போட்டு ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அதனால் இப்போவே ஓரளவுக்கு வெந்திருக்கும். நல்லா சாஃப்டாயிரும். தண்ணி இல்லாமல் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த தண்ணியை வந்து நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன். செடிங்கள்லாம் வளர்க்குறீங்கன்னா அந்த செடிங்களுக்கு ஊற்றுனீங்கன்னா ரொம்பவே நல்லது. அது ஒரு லிக்விட் ஃபர்டிலைசர் மாதிரி அது. ஸோ நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். இந்த தண்ணியை நான் எடுத்து வச்சுட்டு பிளான்ட்ஸுக்கெலாம் ஊற்றிக்குவேன். இப்போ நான் ஒரு குக்கரில் அகைன் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு, எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். 2 பிரியாணி இலையை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதும் நம்ம வதக்கி ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை நம்ம இதில் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க. கொதித்ததுக்கப்புறம் நம்ம ஊற வச்சு பிழிஞ்சு வச்சுருக்கோம்ல மீல் மேக்கர் சோயா சங்க்ஸ், அதை நீங்கள் இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கோங்க. மிக்ஸி ஜாரை கொஞ்சம் அலம்பி ஊற்றிக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தண்ணி கிரேவிக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நீங்கள் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இப்போவே நீங்கள் உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க. கம்மியாக இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் நான் வந்து கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி போட்டுக்கிறேன். அது நல்லாயிருக்கும் வாசனையாக, அதுக்காக தான். இது ஆப்ஷனல் தான், உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் சேர்க்க வேண்டாம். அவ்வளோதான். இதை சேர்த்துட்டு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் நான் ஆட் பண்ணிக்கிறேன். குக்கரை மூடி வச்சு
ஒரு 2-3 விசில்ஸ் விட்டு எடுத்திங்கன்னா நம்ம சுடுதண்ணியில் வேக வைக்கும் போதே அது பாதி அளவுக்கு நல்லா வெந்திருக்கும். அதனால் ஒரு 2லேருந்து 3 விசில் விட்டால் போதும். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு விட்டுக்கோங்க. இப்போது ப்ரெஷர் நல்லா அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிங்கன்னா நல்ல வாசனையோட சோயா சங்க் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பிடிக்கும். இது வந்து சப்பாத்தியோட, பூரியோட, இல்லை இட்லி தோசைக்கு கூட நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் போடுற ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என்னோடய வீடியோ அண்ட் சேனலையும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து வேறொரு வீடியோ பார்க்கலாம். டில் தென் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.